அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க தேர்வு நோக்கில் தயார் செய்யப்பட்டது தான். எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து உருவாக்கப்பட்டது அல்ல. எந்த ஒரு அரசியல் கட்சியை பற்றி கூறுவது இந்த வீடியோவின் நோக்கம் அல்ல. இப்போ நாம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா தமிழ்நாடு அரசின் பெயர் மாற்றம் செய்த திட்டங்களை பார்க்க போகிறோம். என்னென்ன திட்டங்களுக்கு என்னென்ன பெயர்களை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் முதல்வன் திட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம் இதை என்னவா மாற்றிக்கிறாங்க அப்படின்னா வெற்றி திறன் பயிற்சி திட்டம். அதாவது இது ஒரு திறன் பயிற்சி திட்டம் தானே, அதனால் அப்படி மாற்றிக்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதை கலைஞருங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அடுத்ததாக கலைஞர் கனவு இல்ல திட்டம் இதை வெற்றி வீடு திட்டம். கலைஞர் கனவு இல்ல திட்டம் வெற்றி வீடு திட்டமாக மாற்றிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்பு சோலை இதை மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையம் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. இது எல்லாம் ஏற்கனவே உள்ள திட்டங்கள். ஆனால் பெயர் மாற்றம் மட்டும் செஞ்சது தான் தாவேக்கா அரசு. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உலகம் உங்கள் கையில் லேப்டாப் திட்டம் இதை வெற்றி மடிக்கணினி திட்டம் வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. இதை நீங்கள் ஈஸியாக நாம வச்சுக்கலாம். என்னென்னா தமிழக வெற்றி கழகம் அதில் உள்ள இந்த வெற்றிங்கிற வார்த்தையை எடுத்து போட்டு திட்டத்தின் பெயர்கள் முன்னால் வெற்றி அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நாம வச்சிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதாக முதல்வர் படிப்பகம். முதல்வர் படிப்பகம் இதை டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நன்னிலம் மகளிர் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் இதை மண்ணின் மகள் திட்டம் மண்ணின் மகள் திட்டம் அப்படின்னு மாட்டிக்கிறாங்க. விலையில்லா சைக்கிள் திட்டம் விலையில்லா சைக்கிள் திட்டம் இதை நவீன மிதிவண்டி திட்டம் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. சைக்கிள்ங்கிற ஆங்கில வார்த்தையை எடுத்துட்டு மிதிவண்டின்னு போட்டுக்கிறாங்க. விலையில்லா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நவீனம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் மட்டும் கொடுக்காம சைக்கிளோட சேர்ந்து ஹெல்மெட்டும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் கூடிய நவீன சைக்கிள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக 9வது ஒரு திட்டம் என்னென்னா அரசு மாதிரி பள்ளி மற்றும் தகைசால் பள்ளி இதை காமராஜர் சிறப்பு பள்ளி. அதாவது காமராஜர்னாவே கல்வி கற்பித்தவர். பள்ளிகளை படித்தால் காமராஜர் பேர் வந்துடும். இதை ஈஸியாக நீங்கள் நாம வச்சுவீங்க, மறக்க மாட்டீங்க. அரசு மாதிரி பள்ளி மற்றும் தகைசால் பள்ளி காமராஜர் சிறப்பு பள்ளி அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. அடுத்ததாக 10வது பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மற்றும் செம்பரி ஆடு ஊக்குவிப்பு திட்டம். ஆடு மற்றும் செம்பரி ஆடு ஊக்குவிப்பு திட்டம் இதை வெற்றி மகளிர் திட்டம் வெற்றி மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. இப்போ 10 திட்டங்கள் பார்த்துட்டோம். இன்னொரு 5 திட்டங்கள் இருக்குது. அது என்னென்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது ஒரு ஃபேமஸான திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இதை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இது நீங்கள் மறக்க மாட்டீங்க. அதுக்கேற்றது போல் இப்போ முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது 1 to 5 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இப்போ 1 to 8 வரைக்கும் தாவேக்கா அரசு அதை நீடிச்சிருக்கிறாங்க, விரிவுபடுத்திக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விபிஜி கிராமின் ராம்ஜி இது ஒரு ஹிந்தி நேமு. அதாவது இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். விக்சித் பாரத் கிராமின் ரோசர் ஏதோ ஹிந்தி நேமில் வரும். இது அதுக்கான ஒரு துணை திட்டம். அதாவது என்னன்னா மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இதை தான் விபிஜி ராம்ஜி அப்படின்னு மத்திய அரசு மாற்றி 100 நாளுக்கு பதிலாக 150 நாட்கள் வேலை 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்கள் வேலை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு மாநில அரசும் அதாவது மாநில அரசும் நிதி கொடுக்கணும். முன்னாடி மத்திய அரசு நிதியின் மூலமாக தான் இது இயங்கி வந்துச்சு. இப்போ மாநில அரசுகளும் நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி இந்த 125 நாட்களும் நடக்கும். 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்கள். அதை மாற்றி இந்த விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற பேர் துணை திட்டத்தை மாற்றி வெற்றி 150 இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு 125 நாள் அல்ல 150 நாட்களுக்கு சில பேருக்கு நலிவுற்ற ஏழைகள் இவங்க பயன்பெறும் வகையில் 150 நாட்களுக்கு வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம் இதை அந்த விடியல்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு மகளிர் பயணம் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இதை சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் நல்ல விஷயம். என்னன்னா இந்த கேஸ்ட் ஆதி திராவிடர் பழங்குடியினர் கேஸ்ட்டை தூக்கிட்டு சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்துக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம்
முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என்ன அப்படின்னா, வீடு தேடி பொருட்கள் வழங்குவது. அதாவது முடியாதவர்கள், முதியோர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மாற்றுத்திறனாளிகள், இவங்கள் எல்லாருக்கும் வந்து வீடு தேடி பொருட்கள் வழங்கும் திட்டம் இருந்துச்சு. இத முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இத அப்படியே மாத்தி வீடு தேடி பொருட்கள் குடுக்குறோம். அதனால வீடு தேடி பொருட்கள் வழங்கும் திட்டம் அப்படின்னு மாத்திக்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து மொத்தம் இந்த 15 திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்த திட்டங்கள நாம பார்த்தோம். அடுத்து நாம 25 திட்டங்கள், புதிய திட்டங்கள் கொண்டு வந்துருக்காங்க. அது என்னங்கிறத அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் திட்டமாக 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். ஏற்கனவே வந்து 100 யூனிட் இருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டம் 100 யூனிட் ஃப்ரீங்கிறது. இத வந்து 200 யூனிட்டா மாத்துனாங்க. இந்த 200 யூனிட்ல ஒரு சின்ன கட்டுப்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா, 500 யூனிட்டுக்குள்ள 200 யூனிட் இருந்தா மட்டும் தான் ஃப்ரீ. 500 யூனிட்டுக்கு மேல 200 யூனிட் யூஸ் படுத்தினா அது ஃப்ரீ கிடையாது. அது கட்டணமில்லா மின்சாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓகே. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள், அதாவது அரசு மருத்துவமனையில பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் தான் இந்த திட்டம் வந்து செல்லுபடியாகும். அவங்களுக்கு எதனால அவங்களுக்குன்னா, அப்பதான் அரசு மருத்துவமனைகள் வந்து பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும், தமிழ்நாட்டின் ஒரு மரபு இருக்கு. தாய்மாமன் மரபு. அந்த தாய்மாமன் மரபையும், தாய்மை இன்பத்தையும் அ போற்றும் வகையில் தான் இந்த 1 கிராம் தங்க மோதிர திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகே. இதுக்கு எவ்வளோ கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா, 560 கோடி. இத எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஷார்ட்கட் மாரி சொல்றேன் பாருங்க. ரூ. 5 மணிமாலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். 5 5 அப்படின்னா ரூ. 5 மணிமாலை கிடையாது, ஒரு மோதிரமே போடுறாங்க. ரூ. 5 ஒரு மோதிரமே போடுறாங்க. ரூ. 5 அப்பன்னா 560 கோடி அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ஓகேவா? ஈஸியா இருந்தா எடுத்தீங்க. ஓகே. அடுத்து பாருங்க. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். இது வந்து பள்ளிகளுக்கான ஒரு திட்டங்க. தினசரி தூய்மை பணிகள் சரியா நடக்குதா? தினசரி தூய்மை பணிகள் செய்வதற்காகவும், குடிநீர் மற்றும் கழிப்பறை இதுதான் முக்கியமான ஒண்ணு. குடிநீர் மற்றும் கழிப்பறை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும், மெயின்டெயின் பண்றதுக்கும் வந்து இந்த திட்டத்த கொண்டு வராங்க. 24 மணி நேரம் சேஃப் அண்ட் செக்யூரா அந்த பள்ளிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா இதெல்லாம் பொருத்தும் வசதிக்காக, நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் வந்து சூப்பர் கிளீன் சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான திட்டம் தான் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். இதுக்கு முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் செயல்படுத்த வந்து திட்டமிட்டுக்கிறாங்க. 139 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. 10,000 பள்ளிகள் 139 கோடி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளி நிறைவு திட்டம். பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்னா, நிறைவா வந்து பல திட்டங்கள், பள்ளிக்கு நிறைவான பல திட்டங்களை செய்யணும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும், இன்னும் சுகாதாரமாக வச்சுக்கணும், நவீன முறையில் கல்வி புகட்டணும் அப்படிங்கிற பல முயற்சிகள் இந்த திட்டத்தின் கீழே வருங்க. இதுக்கு வந்து அரசு பள்ளிகளில் 3734 பள்ளிகளை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. 3734 பள்ளியில் 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள், 855 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி 2132 கோடி திட்டத்தில் நவீனமயமாக்கல். 2132 கோடி திட்டம். இப்போ இந்த 2132 கோடியில் முதற்கட்டமாக வந்து ஒரு 300 கோடி ரூபா ஒதுக்கிக்கிறாங்க. இந்த 3 வகையான பள்ளிகளுக்கும் 300 கோடி அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஞாபகம் வச்சுங்க. 3 வகையான பள்ளிகள் இருக்கா, அதுக்கு ஒவ்வொரு கோடிக்கும் ஒரு 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபா, 300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சிங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள், நவீன உண்டு உறைவிட பள்ளிகள் நிறுவப்படும். அதாவது 9th to 12th வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி, உணவு, சீருடை, தங்குமிடம், பாட புத்தகங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். இதற்காக ஒரு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. போதை இல்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, இது வந்து புதிய திட்டம். இந்த திட்டத்துக்கு வந்து 7 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே சொல்லும் போதே போதைப் பொருளை ஒழிப்பு, ஏற்கனவே இந்த மாரத்தானா நடந்துச்சு பார்த்தீங்களா, போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்னு. இவங்களோட ஒரு முக்கிய கொள்கையாகவே இந்த போதை இல்லா தமிழ்நாடுங்கிறது இருக்கு. இதுக்கு வந்து 7 கோடி ரூபா நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க.
இதுக்கு போதையில்லா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு செயலி ஆப் ஒன்று லான்ச் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு தவறு நடக்குது, போதைப் பொருளுக்கு அடிமையா யாராவது இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு தவறு நடக்குது போதைப் பொருள் சம்பந்தமா அப்படின்னா, இதில வந்து நம்ம ரகசியமா தகவல் தெரிவிக்கலாம். இதில யார் தகவல் தெரிவிக்கிறாங்கிற பேர் சொல்லாம, அந்த என்ன நடவடிக்கையோ, அந்த தவறின் மீது ஏற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு தன்னார்வ குழுக்கள் அமைக்கப்படும். வாலண்டியர்ஸ் குழுக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஎன் சுடர். டிஎன் சுடர்ங்கிறது ஒரு புது திட்டம். இதில என்ன கொண்டு வந்துக்கிறாங்கன்னா, ரூபாய் 10,00,00,000 ஆரம்ப மூலதனத்துடன் டிஎன்எஸ்ஹெச்ஐசி சிறப்பு நோக்குடன் நிறுவனம் அமைப்பு. அதாவது ஹாஸ்டல்ஸ் மாணவர்கள் தங்கும் இடங்கள், படுக்கை வசதிகள், ஹாஸ்டலுக்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உட்கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டிஎன் சுடர் திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த டிஎன் சுடர் திட்டத்தில் 3,200 கோடி மதிப்பீட்டில் 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள், 200 மாணவர் விடுதிகளும் 1,00,000 நவீன படுக்கைகளும் கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் அரசு தனியார் கூட்டமை பிபிபி அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இதன் மூலமா வந்து இந்த செயல்முறையை நாம செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த நெடுஞ்சாலைத்துறை சாலை போடுறது எல்லாமே வந்து இந்த பிபிபி கீழே தாங்க வரும். இதன் மூலம் என்னென்ன வழங்க போறாங்க அப்படின்னா, குளிரூட்டப்பட்ட டிஜிட்டல் கற்றல் மையங்கள், அதாவது ஏசி வசதியுடன் கூடிய மையங்கள், 24x7 பாதுகாப்பு, எப்போதும் வந்து 24 மணி நேரம் 7 நாட்களும் பாதுகாப்பு, நவீனமான சமையல் அறைகள், தானியங்கி ஒதுக்கீட்டு முறை, உயர்தர வசதிகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு உயர்தரமா எல்லா வசதியும் சமையல் அறையிலிருந்து டாய்லெட் வசதிகள்லேருந்து எல்லாத்தையும் வந்து உயர்தரமாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறாங்க அரசின் மூலமாக. என்னன்னா மின்சார வாகனங்கள் மற்றும் மின்கலன் பராமரிப்பு வசதி. இந்த ட்ரைனிங் மூலமாக வந்து அடுத்த 5 வருஷத்தில் 12,500 பாரம்பரிய மெக்கானிக்கல் உட்பட 22,500 பேர் வந்து இதில் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, அந்த மின்சார வாகனங்களுக்கான பயிற்சி, மின்கலன்களுக்கான பயிற்சி கொடுக்கிறது. இதற்கு வந்து ஒரு 3 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பயிற்சி தானே, அதுக்கு 3 கோடி ரூபா போதுமானதாக இருக்கும். ஓகே. அடுத்து பாருங்க, வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னா திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும், அதாவது கல்லூரியில் படிக்கிற 12 லட்சம் பேருக்கு படித்து முடிச்சு 1 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிற மாணவர்களுக்குனா திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க போகிறாங்க. இதன் மூலம் வந்து அரசு தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து 20,000 இளைஞர்களுக்கு பணி இடத்திலேயே வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஒரு 20,000 பேருக்கு பணி புரிஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல அரசும் தனியாரும் இணைஞ்சு பயிற்சி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னா 150 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டதாரிகள் மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு மாத உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க சொன்னது தான். இப்போ வந்து எவ்வளோ ரூபா அதனால் தெளிவாக சொல்லலை, இனிமேல் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை. அதாவது எல்லாருக்கும் வந்து அரசு வேலை கொடுப்போம், எல்லாருக்கும் தகுந்த வேலை ஏற்படுத்தி கொடுப்போம், அரசும் தனியாரும் இணைந்து ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பாக இந்த 150 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சு பயிற்சி வழங்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் 50 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. 50 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வாங்குவது, கோல்டு வாங்குவதை ஊக்குவிப்பதற்கும் சர்வதேச அளவில் விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டின் வந்து உச்சகட்டத்திற்கு கொண்டு வரணும். சர்வதேச அளவில் தமிழ்நாட்டை வந்து விளையாட்டுத்துறையில் ஒரு உச்சகட்டம், அதாவது வெற்றியை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறப்பு மையங்கள் அமைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா அண்ணன் சீர்திட்டம். ஏற்கனவே இவங்க சொல்லியிருந்தாங்க, அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில். அதுக்கேற்ற மாதிரி பெண்களின் திருமண நன்னாளில் வந்து 8 கிராம் வந்து தங்க நாணயம், 1 கிராம் மோதிரங்கிறது வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இங்கே வந்து 8 கிராம் அப்படின்னா 1 பவுன் இல்லைனா 1 சவரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 பவுன் இல்லைனா 1 சவரன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 பவுன் 1 சவரன் 8 கிராம் தங்க நாணயம் ப்ளஸ் ஒரு பட்டு புடவை இதெல்லாம் சேர்த்து திருமண நாளில் பெண்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அண்ணன் சீர்திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக வந்து 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க.
812. அதாவது 8 கிராம் தங்கம் 812. 8, 8 அப்படிங்கிறது சின்னதா ஒரு ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. 8 கிராம் தங்கம் 812 கோடி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருநர் நலன். திருநர் நலன். இவங்களுக்காக திருநர்களுக்காக சில நலத்திட்டங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடங்கள். அதாவது 5 மாவட்டங்கள்ல சேஃப்டியான ஒரு தங்குமிடம் ஏற்படுத்தி தராங்க. 15 மாவட்டங்கள்ல வந்து குறுகிய கால தங்குமிட வசதிகள் செஞ்சு தராங்க. இது வந்து நிலைச்சு இருக்கும். இது வந்து குறுகிய காலத்திற்கு, அதாவது வந்து சென்று தங்கி போவதற்கான ஒரு இடம் மாரி இங்க செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்லாம 50,000 வரை சுயதொழில் வங்கி கடன் மானியம் வழங்கப்படும். 50,000 வரைக்கும் கடன் வழங்கப்படும். திறன் பயிற்சி, சுய தொழிலுக்கான பயிற்சி, மானியத்துடன் கடன் உதவி இதெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். மூத்த குடிமக்கள் நலனுக்காக வந்து 1000 நடமாடும், அதாவது 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் கொண்டு வர போறாங்க. இதுல வந்து ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு இயன்முறை மருத்துவர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கிராம பஞ்சாயத்துகளுக்கு நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை. நடமாடும் முறையில் நேரில் சென்று அவரவர்கள் வீடுகளுக்கே சென்று அவரவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று அந்த சிகிச்சையை வழங்குவது. இதுக்கு வந்து 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முதியோருக்கு 33 கோடி ரூபாய். முதியோர் 33 அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுங்க. சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். ஓகே. 33 கோடி ரூபாய் முதியோர்களுக்கான அந்த நடமாடும் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்துவதற்கு. ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி, அதாவது டிடிடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர். இது அமைப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆடைகள் உற்பத்தியை ஊக்குவிப்ப பல கட்டடங்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்படும் திருப்பூர்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்காக வந்து ஒரு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. பொது இவி சார்ஜிங் நிலையங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு திட்டம் என்னன்னா, இந்த இவி சார்ஜிங் நிலையங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவி பைக்கிள்ஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? இவி பைக்ஸுக்கு வந்து நிறைய இடத்துல சார்ஜ் போட முடியாது. இப்போ பெட்ரோல் வண்டியாக இருந்தால் எங்கே வேணாலும் போகலாம், சார்ஜ் போட்டுனா ஒரு நம்பிக்கையில் நாம் போவோம். ஆனால் இது வந்து எடுத்துகிட்டு அதிக தூரம் போக முடியாது, ஏன்னா சார்ஜுக்கு நின்று போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் நிலையங்கள் நாங்கள் செய்ய போகிறோம். 5 ஆண்டுகளில் வந்து 20,000 இவி சார்ஜ் நிலையங்கள் நிறுவப்படும். அதற்கு வந்து 50 கோடி ரூபாய். இது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் இவி சார்ஜ் நிலையங்கள் வைக்கிறதுக்கு வந்து அரசு மானியம் வழங்கப்படும். அரசு மானியம் தராங்க. இதுக்கு வந்து 5 கோடி ரூபா. அதாவது அவங்களே வந்து 20,000 இடத்துல இவி சார்ஜ் நிலையங்கள் செய்ய போகிறாங்க. அதுக்கு வந்து 50 கோடி ரூபாயும். இப்போ நம்ம யாராவது குடியிருப்பு பகுதிகளில் செய்யணும் அப்படின்னா அரசு மானியமாக வந்து ஒரு சில லட்சங்களை வந்து ஒதுக்கி கொடுக்கும். அதுக்கு வந்து 5 கோடி ரூபா முதற்கட்டமாக நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சென்னைக்கான ஒரு ஸ்கீமு, உலகத்தரத்தில் உருவாகும் சென்னை. அதாவது சென்னையை மேம்படுத்தணும். 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர பகுதிக்கான ஒரு விரிவான முழுமை திட்டம். இதை வந்து சென்னையை வந்து நவீனமயமாக, அதாவது இந்த படத்தில் காட்டிக்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், பார்க்க பசுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்னையின் பெருநகர பக்கம் இந்த போக்குவரத்து வசதியெல்லாம் வந்து மேம்படுத்தணும். அந்த மெட்ரோ ட்ரெயின் இடைஞ்சல்லாம் இல்லாமல் இந்த மெட்ரோ ட்ரெயினுக்காகவே பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. அதுதான் வந்து பார்ப்போம், கீழே பார்ப்போம். நீண்ட கால வளர்ச்சி, அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு நீண்ட கால பிளானை போட்டு அதை கொண்டு வரதுக்காக ஒரு 25 கோடி ரூபா நிதி ஒதுக்கிறாங்க. இது வந்து சென்னைக்கான ஒரு திட்டம். உலகத்தரத்தில் சென்னையை உருவாக்கும் ஒரு திட்டம். அடுத்து மை ஹோம் அப்படின்னா இதுவும் வந்து சென்னைக்கான ஒரு திட்டம் தான். அதாவது மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீடு வசதி திட்டம். அதாவது மாநகர இளைஞர் அப்படின்னா சென்னையில் வந்து இந்த பாருங்க சொல்லிக்கிறாங்க பாருங்கள், சென்னை பெருநகரங்கள் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுவும் வந்து பிபிபி, அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக தான் வந்து 15,000 கோடி ரூபா முதலீடு போட்டு இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்த 7 ஆண்டுகளில் வந்து 1 லட்சம் வீடுகள், அடுத்த 7 ஆண்டுகளில் வந்து 1 லட்சம் வீடுகள் கட்ட போகிறதாகவும், இதன் மூலம் வந்து குறைந்த வருமானமுடைய குடும்பங்கள், இளைஞர்கள் இவங்களுக்கு பாதுகாப்பான தரமான குடியிருப்புகள் அமைத்தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. மை ஹோம், இந்த திட்டத்தின் பேர் என்னன்னா மை ஹோம்
மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம். அடுத்து முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். இது என்னன்னா நகர்ப்புறங்களில் குடிநீர், சாலைகள், கழிவுநீர், போக்குவரத்து, பசுமை, மின்னாளுமை ஒரே திட்டத்தில், அதாவது முதலமைச்சரின் அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைத்து நகர்ப்புற மேம்பாட்டுக்காக ஒரு திட்டம். இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு 2031 இவங்க ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. 2031 வளர்ச்சி தமிழகம், வெற்றியடைந்த தமிழகம் அப்படிங்கிற டார்கெட்டில் வச்சுக்கிறாங்க. இதுக்குள்ளே இந்த நகர்ப்புறங்களெல்லாம் மேம்படுத்தி ஒரு உலகத்தர அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விதத்தில் 2111 கோடி ரூபா நிதி ஒதுக்கிட்டு இந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாலை அப்படின்னு ஒரு ஆப்பு, நம்ம சாலை அப்படின்னு ஒரு செயலி ஆப் ஒன்று லான்ச் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டுங்குழியுமா உள்ள சாலைகளை சீரமைப்ப, உரிய பராமரிப்பின்றி இருக்கும் சாலைகளை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. இது எப்படி செயல்படும் அப்படின்னா, பொதுமக்கள் நம்ம சாலை செயலியை புகைப்படம் எடுத்து, இந்த மாதிரி இங்கே ஒரு ரோடு சரியில்லை, இது இந்த இடம் அப்படின்னு புகைப்படம் எடுத்து அந்த இதில் நாம் போடுற பட்சத்தில், இந்த ஆப்பில் போடுற பட்சத்தில் அவங்க சீக்கிரம் அதை நமக்கு சரி பண்ணி தருவாங்க. இதுக்காக 250 கோடி ரூபா நிதி ஒதுக்கிக்கிறாங்க. நம்ம சாலைன்னு ஒரு ஆப் கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த ஆப்பில் பராமரிப்பு இல்லாமல், அதாவது பழுதடைந்த சாலைகளை ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா அதுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்க அதை சீர் செஞ்சு தராங்க. இதுக்கு 250 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 1000, இது சென்னையில் சென்னைக்கு புதிய ஏசி பேருந்துகள் ஒரு 1000 பேருந்துகள் தரப்போகிறாங்க. அதுக்கு 500 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சுக்கிறாங்க. அதாவது பேருந்து பணிமனைகளில் ஈவி உட்கட்டமைப்பு மேம்பாடு, அதாவது இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுகளுக்காக ஈஸியாக உட்கட்டமைப்பு மேம்பாடு கொண்டு வராங்க. இதுக்கு 1000 பேருந்துகள் ஏசி பேருந்துகள் சென்னையில் விட போகிறாங்க. இதுக்கு முதற்கட்டமாக ஒரு 500 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சென்னை எம்டிசிக்கான ஒரு பிரத்யேக திட்டம். அடுத்ததாக நதிநீர் இணைப்பு. இது ஒரு முக்கியமான விஷயங்க. நதிநீர் இணைப்பு, நதிகளை இணைப்பது, அதாவது காவிரி, வைகை, குண்டாறு போன்ற நதிகளை இணைப்பதற்கு 150 கோடி ரூபாய். இந்த 3 நதிகளையும் இணைச்சு ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு, மூணு ஆறுகள், அதாவது 3 திட்டங்கள் பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு, இந்த 3 ஆறுகளையும் 3 திட்டங்களையும் விரிவுபடுத்துவதற்கு 50 கோடி ரூபாய் இணைச்சிக்கிறாங்க. இந்த நதிகள்லாம் இணைச்சாங்க அப்படின்னா விவசாயத்திற்கு, குடிநீருக்குன்னா பஞ்சமே இருக்காதுங்க. அதுக்கேற்ற வகையில் 150 ஒரு 50 கோடி ரூபா, மொத்தம் ஒரு 200 கோடி ரூபா நதிநீர் இணைப்புக்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நதிநீர் இணைப்பு 200 கோடி ரூபாய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஎன் வெற்றி, தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறையில் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் ஒருங்கிணைத்து, அனைத்து திட்டங்களும் என்ன, குடிநீர், போக்குவரத்து, இது மாதிரி எல்லா திட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும். நகர்ப்புறத்தை ஒட்டிய கிராமங்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அதாவது இந்த கிராமங்கள், நகர்ப்புறத்தை ஒட்டிய கிராமங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபா, மலைப்பகுதியில் உள்ள ஊராட்சிகளுக்கு ஆண்டுதோறும் ஒரு 100 கோடி ரூபா, மொத்தம் மொத்தமாக 6000 கோடி ரூபா இந்த டிஎன் வெற்றி ஸ்கில்லு கிடையாது, அது டிஎன் வெற்றி ஸ்கில்ங்கிறது வேற. இது டிஎன் வெற்றி திட்டம். இதன் மூலமாக அதிகாரம் அளித்தல், கிராமப்புறங்கள் மேம்பாட்டு, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம், மாற்றம், மறுமலர்ச்சி, முன்னெடுப்பு போன்றவற்றிற்காக இந்த 6000 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. இதை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. அதாவது எப்படின்னா, நகர்ப்புறத்துக்கு எவ்வளோ, கிராமங்களுக்கு எவ்வளோ, மலைப்பகுதிகளுக்கு எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம், அதாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் அது வேற, அது ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அது வேற. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களாக மேம்படுத்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் 38,000 கோடி கடன் வழங்க, 38,000 கோடி நிதி ஒதுக்கல, 38,000 கோடி கடன் வழங்குவது இலக்கு, டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த எஸ்ஹெச்சி குரூப்னா இருக்கும் பார்த்தீங்களா,
செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னா இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் வந்து 38,000 கோடி ரூபாய் கடன் வழங்க திட்டமிட்டுக்கிறாங்க. தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் சுய உதவி குழு நிறுவனங்களுக்கு ரூபாய் 5,00,000 முதலீட்டு மானியம். இந்த சுய உதவி குழுக்கள், பெண்கள் சுய உதவி குழுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 5,00,000 ரூபா முதலீட்டு மானியமாக கொடுக்குறாங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல்களை பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.